எவ்வளோ நாள் தான் வேலைன்னு ஓடிட்டு இருக்க முடியும். ஒரு நாளாச்சும் கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாக எங்கேயாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணேன். சடனாக வந்து என்னோடய சிஸ்டர் சரி வா டிமார்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தா. அங்கே போனால் ஆயுத பூஜைக்கு வந்து சரியான ரஷ்ஷு. எங்கே பார்த்தாலும் ஒதுங்க கூட முடியாத அளவுக்கு ஒரு ரஷ் இருந்துச்சு. இது சம்மந்தமே இல்லாமல் இது காட்டுறேன்னா எனக்கு இதை பார்க்கும்போதே எனக்கு என் டாடி ஞாபகம் வந்துச்சு. அங்கேருந்து வெளியில் வரத்துக்கே வந்து ஒரு 2:30 2:45 கிட்ட ஆகிடுச்சு. பயங்கர பசி 2 பேருக்கும். ஸோ எங்கேயாவது சாப்பிட்டுடலாம் அப்படின்னு பார்த்தோம். எனக்கு வந்து இந்த ஹோட்டல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து ஒரு மாதிரி வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கும். ஒரு மாதிரி இந்த கூரை வீடு அந்த கான்செப்டில் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு 2 டைம்ஸ் இங்கே நான் போயிருக்கேன். 2-3 டைம்ஸ் போயிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அக்காவை வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு மாதிரி செட்டப்பே நல்லாயிருக்கும். இங்கே வந்து நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே வந்து அவைலபிள் தான். ரொம்ப ஸ்பெஷல்னால் இந்த ஃபிஷ் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். சீ ஃபுட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும் இங்கே. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி. ஸோ எதுவுமே இன்றைக்கி வந்து பெருசாக இல்லை, கடை க்ளோஸ் பண்ண போகிறோம் ஆயுத பூஜை போடுறதுனால அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருந்தது வந்து ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் இந்த நண்டு செமி கிரேவி, சிக்கன் ரைஸ், அதுக்கப்புறம் வெஜ் மீல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. வெஜ் மீல்ஸ் எல்லாம் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு செமி கிரேவி அண்ட் 2 சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நண்டு சாப்பிட்டேன். ஆல்ரெடி ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன் டேடியோட. அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டோம். ஒரு மாதிரி மழை வர கிளைமேட்டாக தான் இருந்துச்சு. எப்போவுமே இங்கேருந்து கிளம்புனோன்னா எனக்கு மனசே வராது. ஒரு மாதிரி கஷ்டமாக தான் வருவேன். ரொம்ப ஹாப்பியாக போச்சு இன்றைக்கான டே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.